வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு ரவா கப் கேக் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணால் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பவுட்ரு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம 3 முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1½ ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மூடி ஒரு அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த 3 கப்லையும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போதான் கேக் ஒட்டாத வரும். இப்போ இதை அரைச்சதை நம்ம இந்த கப்பில் ஊற்றிக்கலாம். 1/2 கப் தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இப்போ இந்த 3 கப்லையும் ஊற்றியாச்சு. நான் பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி ரிங் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரிங் மேலே இந்த மாதிரி பிளேட் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எந்த பிளேட் இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கப்பெலாம் எடுத்து இதில் வச்சிடலாம். இப்போ இதை மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் இப்படியே வேகட்டும். ஸ்டவ் சிம்ல இருக்கட்டும். 20 நிமிஷம் கழிச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக் நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது 10 நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ இது சூடுலாம் நல்லா குறைஞ்சிடுது. இப்போ இதை ஓரத்தில் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாத வரும். இப்போ ஓரத்துலலாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டலை. சூப்பரான நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க. இப்போ சூப்பரான ரவா கப் கேக் ரெடி ஆயிடுது. நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.